الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال நேற்று நாம் படித்தோம், இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இன்னைக்குலேருந்து 100வது ஆண்டு உடைய அந்த முடிவில் யாரும் இருக்க மாட்டார்கள். فإن رأس 100 سنة منها لا يبقى ممن هو على ظهر الأرض أحد منه. இதில் முதாபகத் என்ன? அஸ்ஸமரு ஃபில் இல்ம். ஏனென்றால் சஹாபாக்களிடத்தில் நபி அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுவச்சதுக்கு பின்னால் தான் பேசியிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்போ பேசியிருக்கிறாங்க? இதுதான் அவருக்கு ஆதாரம், இமாம் புகாரி அவர்களுக்கு. இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் ஹிஜ்ரி 11 நபி அவர்களுடைய வஃபாத்து ஹிஜ்ரி 11 தான் நடந்துச்சு, ரபியுல் அவ்வல்ல. அந்த வஃபாத்துடைய அந்த காலகட்டத்தில் தான், அந்த ஆண்டில் தான் இந்த செய்தி சொல்கிறாங்க. இன்றைக்கிலேருந்து 100வது ஆண்டு இப்போ எல்லாரும் க்ளோஸ் அப்படின்ட்டாங்க, இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாம். அப்போது 111 இன்றைக்கி 11 111 யாரும் இருக்க மாட்டாங்க. இதில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்துன் நபின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எப்போதுமே தொடர்ந்து ஹயாத்தாக இருப்பார்கள். அவங்க ஹயாத்தாக இருக்கிறாங்களா மௌத்தா போயிட்டாங்களாங்கிறதுல இஃப்திலாஃப் இருக்கிறது. முஹத்திஸீன்களிலே சில பேர் இல்லை மௌத்தா போயிட்டாங்க, ஹயாத்தா இல்லைன்னு. ஜும்ஹூரி உலமாக்கள் அலா ஹயாத்திஹி, ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நிறைய அதுக்கெல்லாம் விளக்கங்கள் இருக்குது. சும்மா ஷார்ட்டாக சொல்கிறோம். இந்த ஹதீஸில் மிம்மன் ஹோ அலா லஹரில் அருளின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய குடியிருப்பு வந்து லஹரில் அருள் அல்ல, அவங்களுடைய குடியிருப்பு கடல். எனவே அந்த கடலில் வாழ்கின்ற அவர்கள் இந்த ஹதீஸுக்கு உட்பட்டு வரமாட்டாங்க என்பது ஒரு பதில். யார் ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு. பிஹி கால் ஹதஸனா ஆதம் கால் ஹதஸனா ஷூபா கால் ஹதஸனா அல் ஹகம் கால சமீது சயீத் இப்னு ஜுபைர் அன் இப்னி அப்பாஸின் கால் பித்து ஃபி பைத்தி ஹாலதி மைமூனா பின்த் அல் ஹாரிஸ்
ஜௌஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றான், என்னுடைய ஹாலா மைமூனா நபியுடைய மனைவி, அவங்க வீட்டில் நான் இரவு கழித்தேன். பித்து பித்து பாத்த காணல் பட்டியலில் வரும் பாத்த. இது பயத்து பயத்து தான் பித்துண்டாயிடுச்சு. பாத்த பாத்தா பாத்து பாத்தத்து பாத்தத்தா பயத்துன பயத்த பயத்துமா பயத்தும் பயத்தி பயத்துமா பயத்துன்ன பயத்து பயத்துனான்றது. இந்த பயத்து இருக்கிறதே இது பாத்துண்டாச்சு. பயத்து முதல்ல காரணம் என்னன்னா, யாவுக்கு ஹரக்கத்து இருக்குது. பய யாவுக்கு தகுந்த மாதிரி, ஹரக்கத்துக்கு தகுந்த மாதிரி அலிஃபை மாற்றினாங்க. பாத்து பயத்து பாத்து. அதுக்கு பின்னால் அலிஃபிலையும் சுக்கணும், தேயிலையும் சுக்கணும். உங்களுக்கு தெரியும், ரெண்டு சுக்கணும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பாத்து என்பது எப்படி ஆயிடுச்சு, பித்துன்னு அந்த அலிஃபை க்ளோஸ் பண்ணியாச்சு. அலிஃபை க்ளோஸ் பண்ண உடனே போக்கப்பட்ட யாவை அடையாளப்படுத்தணும் என்பதற்காக பா என்பதை பீன்னு ஆக்கிட்டாங்க. இந்த பாவுக்கு பின்னால் இருந்தது யா அசல்ல என்பதற்காக வேண்டி பித்து. பாத்தா என்பது இப்படி தான் பித்துண்டாச்சு. நம்ம இப்போ சருஃபு இப்படி தான் செய்வோம். பாத்தா பாத்தா பாத்து பாத்தத்து பாத்தத்தா பித்துன பித்த பித்துமா பித்தும் பித்தி பித்துமா பித்துன்ன பித்து. ஹாலத்தி மைமூனா. மைமூனா என்பது அத்துஃபு பயான். ஃபி பைத்தி ஹாலத்தி மைமூனா பின்டில் ஹாரிஸ் ஜௌஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தஹா ஃபி லைலத்திஹா. நபி அவர்கள் அந்த மைமூனாவுடைய ராத்திரியிலே அந்த ஷிஃப்ட் இருக்குல்ல இல்லையா, அவங்க அன்னைக்கு ராத்திரி அங்கே இருக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி ஒரு இடத்துல இருப்பாங்க. என்னத்துக்கு இப்னு அப்பாஸ் நபியுடைய வீட்டில் போய் தங்கினாங்கன்னா, நபியுடைய இரவு அமலை பார்க்கணும், எப்படி இமல் செய்கிறாங்கன்னு நம்ம காப்பி அடிக்கணும், நம்மளும் அப்படி இத்திபா செய்யணும் என்ற ஒரு ஆர்வம். கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தஹா மைமூனா இடத்துல ஃபீ லைலத்திஹா, மைமூனாவுக்காக உண்டான அந்த ராத்திரியிலே நபி இருந்தாங்க. ஃபஸல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஷா. இஷாவை நபி தொழுது முடித்தாங்க பரமபிரகாரம் பள்ளிவாசல்ல. சும்ம ஜா இலா மன்சிலிஹி, வீட்டுக்கு வந்தாங்க. மைமூனா வீட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கி மைமூனா ராத்திரிங்கிறதுனால மைமூனா வீட்டுக்கு வந்தாங்க. ஃபஸல்லா அர்பா ரகாத்தின், ஒரு 4 ரகாத்து தொழுதாங்க. இஷாவுடைய பிந்தின சுன்னத்து 2 ரகாத்து, ஒரு நஃபில் 2 ரகாத்து, இப்படியாக சல்லா அர்பா ரகாத்தின். சுன்னத்துகள்லாம் வீடுகளில் தொழுவது தான் சிறப்பிற்குரியது. ஃபரலுக்கு தான் பள்ளிவாசல். நபி அவர்கள் பெரும்பாலும் அறையில் தான் தொழுவாங்க. ஆனால் இப்போ காலங்கள்லாம் கெட்டு போச்சு, நம்ம நஃப்ஸுகள்லாம் வீணாக போயிடுச்சு. பள்ளிவாசலுடைய மாஹவுல்லேருந்து
வீட்டுக்கு போகிறதுக்குள்ளால உலகம் உள்ளால புகுந்து அந்த சுண்ணத்தை தொலை விடாமல் தடுத்துடும். ஆக வீட்டில் தொழுவது சிறப்பு என்பதின் காரணமாக பள்ளிவாசலில் தொழாமல் போனோம்னா தொழுவதற்கே தௌஃபீக் கிடைக்காம போயிடங்கிறதுக்காக வேண்டி முத்தாஹிரீன்கள் இமாம்களாகிய சொன்னாங்க, இல்லை இல்லை சுண்ணத்தெல்லாம் நீங்கள் பள்ளிவாசல்லையே தொழுதுடுவோம், வீட்டுக்கு போனால் மனசு வராது, ஷுகுல் ஏற்பட்டுரும். ஃபஸல்லா அர்பஅ ரகாத் சும்மா நாம தூங்கிட்டாங்க, தொழுதுட்டு தூங்கிட்டாங்க. சும்மா காம பின்பு எழுந்திருத்தார்கள். சும்மா கால நாமல் உலையும், என்ன பையன் தூங்கிட்டானான்னு கேட்டாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் தானே படுத்துருக்கிறாரு, பையன் தூங்கிட்டானான்னு கேட்டாங்க. உலையும் தஸ்கீர் ஜம் அல்லது கலிமத்தன் துஷ்பிஹுஹா, இதற்கு ஒப்பான வார்த்தை ஏதோ ஒன்று சொன்னாங்க. சும்மா காம எழுந்திருத்து நின்று வணங்க ஆரம்பித்தாங்க. ஃபகும்து அன் யசாரிஹி, நான் அவர்களுடைய இடதுபுறத்திலே போய் நின்று கொண்டேன் தொழுகைக்காக. ஃபஜஅலனி அன் யமீனிஹி, தொழுது கொண்டிருந்த நபி தன்னுடைய வலதுபுறத்தில் என்னை ஆக்கினார்கள். வலதுபுறத்தை கையை பிடிச்சி இப்படி கொண்டு வந்துட்டான். ஃபஸல்லா ஹம்ஸ ரக்அஆத்தின், ஒரு 5 ரக்காத்து தொழுதாங்க. ஹதீஸ் சுருக்கமாக இருக்கிறது. 5 ரக்காத்து தொழுதாங்க. 8 ரக்காத்து வழமையாக தொழக்கூடிய தஹஜ்ஜுடைய தொழுகையெல்லாம் உள்ளால் இருக்குது. அதுக்கு பின்னாலே ஒரு 5 ரக்காத்து தொழுதாங்க. 2 ரக்காத்து வித்ரு 3 ரக்காத்து சேர்த்து. சும்மா சல்லா ரக்காத்தை, அப்புறம் ஒரு 2 ரக்காத்து தொழுதாங்க. ஃபஜ்ருக்கெல்லாம் பாங்க சொன்னதுக்கு பின்னால். சும்மா நாம சுண்ணத்தை தொழுதுட்டு தூங்கினாங்க, படுத்தாங்க. ஹத்தா சமீட்டு ஹதீதஹு அவ் ஹதீதஹு, குரட்டையை நான் செவியிருக்கின்ற அளவுக்கு குரட்டை விட்டு தூங்கினான். சும்மா ஹரஜ இல ஸலா, தூங்கி எழுந்திருத்து நேராக தொழுகைக்கு போயிட்டாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஹதீத் ஹதீத், ஹதீத் ஹதீத், குரட்டை விடுறது. இந்த ஹதீஸ் இங்கே வந்திருக்குது. கிதாபுல் உதுவில் வரும். ஏன் உதுவில் வரோம்னு சொன்னால், தூங்குனாங்களே நபி, தூங்கி உது செய்யலையே, குரட்டை விட்டு தூங்குனாங்களே, உதவு போகலையா நபிக்கு என்கிற பேசுவதற்கு அங்கே வரும். 30வது பேஜில் வரும். கிதாபுல் அதானில் வரும். 100வது பேஜில், 101, 118, 119, அபுவாபுல் வித்ருலையும் வரும். 135, தஹஜ்ஜுதுலையும் வரும். 159. எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குகிறது இந்த ஹதீஸில். கிதாபு தஃப்சீரில் 657, 657, 877 லிபாஸ் பாடத்தில், 918 அதவு ஒழுக்கங்கள் பாடத்தில், 934, 35 தாவாத்துடைய பாடத்தில், 1110 தௌஹீதுடைய பாடத்துலையும். இந்த ஹதீஸில் சல்லா அர்பா ரக்காத்தின்னு சொல்லியிருக்குது. இங்கே ராவி ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே தஹஜ்ஜுத் 8 ரக்காத். வழமையாக நபி அவர்கள் 8 ரக்காத்து தொழுவார். இங்கே பார்த்தா மேம்போக்கா பார்த்தா
இந்த 4 ரக்காத்து இஷாவுக்கு பின்னால் உண்டான 4 ரக்காத்து தான் நமக்கு தெரிய வருகிறது. ஒன்று முஅக்கதா, இன்னொன்று கைர முஅக்கதா. முதல்ல எந்திரிச்சவொன்னே இடது பக்கத்தில் தான் போய் நின்றுருக்கிறார். தஅத்துபன், மரியாதை நிமித்தம். நம்மளாம் சாதாரண சின்ன பிள்ளை, நமக்கு என்ன அந்தஸ்து இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி இடது புறத்தில் போய் நின்றுக்கிட்டாங்க. நபி தொழுது கொண்டு இருக்கும்போதே வலது பக்கத்தில் அவரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இங்கே சல்லா ஹம்ச ரக்காத்தின்னு இருக்கிறது. இதில் 2 ரக்காத்து நஃபிலும் 3 ரக்காத்து வித்ரும் இருக்கிறது. ரெண்டையும் சேர்த்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. 3 2ன்னு சொல்லாமல். நபி அவர்கள் இரவு நேரங்களில் சலாத்துல் லைல் என்கிற பேரில் 13 ரக்காத்து தொழுவாங்களாம். எப்படி இஷாவுக்கு பின்னால் 4 ரக்காத்து, இது ஒரு 4, சலாத்துல் லைல் 8 ரக்காத்து, 8 4 12, அதுக்கு பின்னாலே ஒன்றை ஜாயின் பண்ணி விட்டு 13 ஆக்கிடுவாங்க. அபூதாவுதில் இப்படி ரிவாயத்து இருக்கிறது. காம ஃபசல்லா ரக்காத்தைன் ஹத்தா சல்லா 8 ரக்காத் சும்ம அவுத்தர பிஹம்சின், 8 5 13. லம் எஜ்லிஸ் பைனஹுன்ன, 2 ரக்காத் இருப்பு, 4 ரக்காத் இருப்பு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 5 ரக்காத்தையும் அந்த தஷஹுத் இல்லாமலே தொழுது முடித்தாங்க என்று இருக்கிறது. நபியுடைய அந்த வித்ரு தொழுகை பல மாதிரி இருக்கிறது. புரியுதா? நம்ம இப்போ தொழுகிறோம், 2 ரக்காத்து எந்திரிச்சு 3 ரக்காத்துண்டு, 2 ரக்காத்துக்கு சலாம் கொடுத்து 1 ரக்காத் தொழுது ரிவாயத்தும் இருக்கிறது. ஆக நம்ம இமாம்கள் அவங்களுடைய சிந்தனையின் பிரகாரம் எது கவியாக இருக்கிறது, எது வழமையாக இருக்கிறது என்ற முடிவின் அடிப்படையில் தான் நாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் டீப்பாக உள்ளால போய் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். நம்மலாம் நுனிப்புள் மேரால் தானே. அதனால் அதிலேயே யார் மூலிகை கிடக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஆமன்னா சல்லம்னான்னு போயிட்டுருக்கணும். இந்த சும்ம சல்லா ரக்காத்தன்னு இருக்கிறதே, அது ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னதுக்கு பின்னால் உண்டான சுன்னத். அது நபி அவர்கள் ஃபஜ்ருடைய சுன்னத்தை எந்த காலத்துலேயும் பள்ளிவாசலில் தொழுததே இல்லை, வீட்டில் தான் தொழுவான். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஃபஜ்ருடைய சுன்னத்து முக்கியமான சுன்னத். அதில் ஒரு சுன்னத்து வீட்டில் தொழுவணும், ரூமில் தொழுவணும், ஆக குறைஞ்சது பள்ளிவாசலில் தாழ்வார்த்தல் தொழுவணும். தொழுது முடிச்சுட்டு உள்ளால போய் உட்காந்துட வேண்டியது தான். பாபு ஹிஃபுல் இல்ம், இல்மை பாதுகாப்பது, பாடமாக்கி கொள்வது, மறக்காமல் இருப்பது. எதை கட்டுறோமோ அதை மறக்கக்கூடாது, பக்காவாக கட்டணும். சும்மா நுனிப்பில் மேய்ந்த மாதிரி மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு அறக்குறையாக தெரியக்கூடாது. ஹிஃபுல் இல்ம். به قال حدثنا عبد العزيز بن عبد الله قال حدثني مالك عن ابن شهاب عن الأعرج عن أبي هريرة قال إن الناس يقولون أكثر أبا هريرة. அபு ஹுரைரா தன்னை பற்றி ஜனங்கள்லாம் பேசின ஒரு பேச்சை எடுத்து சொல்கிறாங்க. அபு ஹுரைரா ரொம்ப அதிகமாக நபி சொன்னாங்கன்னு ஹதீஸை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. வேறு யாரும் இப்படி சொல்கிறதில்லை. அவர் தான் எது எடுத்தாலும் கால ரசூலுல்லாஹ்ங்கிறாரு. குறை பேசினாங்க. மக்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அபு ஹுரைரா ரொம்ப சொல்கிறார் அபு ஹுரைரா. வலவுலா ஆயத்தானி ஃபி கிதாபில்லா மா ஹத்தஸ்து ஹதீசன். அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இந்த 2 ஆயத்து மட்டும் இல்லைண்டா நான் ஒரு ஹதீஸை கூட சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஆயத்தை தான் என்னை சொல்லிவிடு, உன் கல்புல வச்சுக்காத, அடுத்த ஆள்கிட்ட சொல்லிவிடு, குற்றவாளி ஆகிடாத என்று சொல்லுது.
லவ்லா ஆயத்தானி ஃபி கிதாபில்லா, குரானில் இந்த 2 ஆயத்து மட்டும் இல்லைண்டா மா ஹத்தஸ்து ஹதீஸன் சும்ம யத்லு இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ் வ யல்அனுஹுமுல் லாயினூன் இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பையனு ஃபஉலாயிக அதூபு அலைஹிம் வ அன தவ்வாபுர் ரஹீம். இந்த ஆயத்து தான். இந்த ஆயத்துடைய அர்த்தத்தை பார்த்துக்கங்க. யார் கித்துமான் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய தண்டனை இருக்குது, லானத்து இருக்குகிறது. மார்க்கத்தை மூடி மறைக்கக்கூடாது, மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சக்திக்கு உட்பட்டு பப்ளிக்கை சொல்ல முடியுமா, பப்ளிக்கில் சொல்லணும். இன்ஃபிராதியாக சொல்ல முடியுமா, இன்ஃபிராதியாக சொல்லணும். எழுத்தின் மூலமாக சொல்ல முடியுமா, எழுத்தின் மூலமாக சொல்லணும். பேச்சின் மூலமாக சொல்ல முடியுமா, எப்படியோ எல்லாம் பயான் செஞ்சு ஆகணும்னா ஒன்றும் கட்டாயம் இல்லை. அவங்களுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லணும். இன்ன இஹ்வானனா மினல் முஹாஜிரீன், எங்களுடைய முஹாஜிர் சகோதரர்கள், மக்காவிலேருந்து வந்தவங்கெல்லாம் நாடு காடு வீடு மனைவி மக்களை எல்லாம் திறந்து விட்டு கான யஷகலுஹுமு சஃபக்கு பில் அஸ்வாக், கடை தெருகளிலே சென்று வணிகம் செய்வது அவங்களை பராக்காக ஆக்கியிருந்தது, அல்லது அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. இதை மக்கத்துக்கு எல்லாம் வியாபாரிகள் தான், கடத்தருவுக்கு போயிடுவாங்க சம்பாதிக்கிறதுக்காக. இன்ன இஹ்வானனா மினல் அன்சார், அன்சாரி சகோதரர்கள், கான யஷகலுஹுமுல் அமலு ஃபி அம்வாலிஹிம், அவங்க வயலில் தோப்பில் தோட்டங்களில் போய் வேலை செய்வது அவங்கள பராக்காக ஆக்கியது. நபியுடைய மஜ்லிஸுக்கு வருவாங்க, தொழுவாங்க, பயான் கேட்பாங்க, கடைக்கு போயிடுவாங்க, வயலுக்கு போயிடுவாங்க, தோப்புக்கு போயிடுவாங்க. இன்ன அபா ஹுரைரா கான யல்சமு ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஷிபஇ பத்தனிஹி. ஆனால் அபூ ஹுரைரா கடைக்கும் போக மாட்டார், வயலுக்கும் போக மாட்டார். நபியை லாசிமாக்கி கொண்டிருந்தார். நபியோடவே இருப்பார், ராத்திரிலேயும் இருப்பார், பகல்லையும் இருப்பார். கான யல்சமு ரசூல் அல்லாஹ் பி ஷிபஇ பத்தனிஹி, வயிறு நிறைவதை கொண்டு. அந்த வேலைக்கு ஏதாவது நபி கொடுத்தாங்கண்டா அல்லது வேறு யாராவது கொடுத்தாங்கண்டா சாப்பிட்டுக்கிட்டு, அன்றாட உணவு கிடைச்சா போதும். பி ஷிபஇ பத்தனிஹி, வயிறு நிரம்புவதை கொண்டு லாசமாக்கி கொண்டிருந்தார். வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், காசு சேர்க்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும் என்கிற எந்த நோக்கமும் இல்லாமல். யஹ்லுரு மா லா யஹ்லுரூன், அவர்களெல்லாம் ஹாலிராகாத இடத்திலெல்லாம் அபூ ஹுரைரா ஹாலிராகுவார். வயஹ்ஃபது மா லா யஹ்ஃபலூன், அவர்கள் பாடமாக்கி வைக்காததையெல்லாம் இவர் பாடமாக்கி வைத்திருந்தார். எனவே சஹாபாக்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, பாடமாக்கி இருக்க மாட்டாங்க. தலைப்பு தான் ஹிஃபுலுல் இல்ம், இதான் ஆதாரம். யஹ்ஃபது மா லா யஹ்ஃபலூன். ஆகவே அபூ ஹுரைராவுக்கு ஹிஃப்ஸ் அதிகம். நான் அதிகமாக சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு நிறைய தெரியுது, மற்றவங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. தெரிஞ்சது எனக்கு மறக்காமல் நல்லா பக்க பாடமாக ஆக்கிக்கிட்டேன். எனவே நான் சொல்கிறேன். இதை போய் அக்தர் அபூ ஹுரைரா முன்னால் போனால் விட மாட்டாங்க, பின்னால் இருந்தால் விட மாட்டாங்க. காலம் அப்படி தானே, எல்லா காலத்துலையும். அப்போ அபூ ஹுரைரா முகஸ்ஸிரீன் ஹதீஸ், அதிகமான ஹதீஸ்களை ரிவாய் செஞ்சல் நம்பர் 1 சஹாபாக்கள்லையே. அவங்களுக்கு ஈக்குவலாக யாருமே
5374 ஹதீஸில் கிடச்சிருக்கு அபூ ஹுரைரா வழியாக. எத்தனை? 5374 ஹதீஸுகள். ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகிடுச்சு. ஏன் இத்தனைக்கும் அபூ ஹுரைரா 4 வருஷம்தான் ஈமான் கொண்டு நபியோடு இருந்தது. 4 வருஷம். 4 வருஷம் நபியுடைய சுஹபத் கிடச்சிச்சு, நபியுடைய குர்பத் கிடச்சிச்சு. பரக்கத்தின் காரணமாக அவருக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் இந்த மாதிரி குறுகிய ஒரு காலம் 4 வருஷம் மட்டும் இருந்துட்டு இவ்வளோ ஹதீஸை சொல்கிறாரு, எப்படி பயான் செய்கிறாரு? பெரிய பெரிய சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள், அன்சாரிகள்லாம் 10 வருஷம் 15 வருஷம்லாம் இருந்திருக்கிறாங்க. நிறைய சுகபத்தெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்குது. அவங்கெல்லாம் எவ்வளோ ஹதீஸை கிடைக்கலையே என்கிற மாதிரி ஒரு பேச்சு, புரியாத, குறையாக சொல்லணும்னு இல்லை, என்ன காரணம் இவர் மட்டும் அதிகமான ஹதீஸ் சொல்கிறாருன்னு சொல்லி. இப்போ அபூ ஹுரைரா சொல்லிட்டாங்க, கித்மானுல் இல்மின் காரணமாக நான் எனக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்லிட்டேன். இதான் இந்த ஹதீஸில் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத் என்ற இந்த ஆயத்தை படித்து காமிச்சு, இது தான் என்னை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல வச்சதுன்னு ஒரு காரணம் சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் எனக்கு நிறைய ஹதீஸல் வாய்ப்புகள் இருந்துச்சு, அன்சாரிகளுக்கும் முஹாஜிரீன்களுக்கும் கிடைக்கல. 2வது காரணம், எனக்கு வேலை இல்லை, விவசாயம் இல்லை, வணிகம் இல்லை, வயிறு நிரம்பினா போதும்னு நபியுடைய ஹிதுமத்திலேயே இருந்தேன். இது ஒரு காரணம். அபூ ஹுரைரா அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியத்தில் அவங்க பேர் அப்துல் ஷம்ஸ். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அப்துல் ஷம்ஸுங்கிறத நபி அவர்கள் அப்துல் ரஹ்மான் மாற்றிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு சஹ்ர். ஷிர்க்கு வாடை இருக்கிற பேரெல்லாம் மாற்றின்னு, அதான் முறையானது. நம்ம அத்தா அம்மா தப்பாக பேர் வச்சுருந்தா கூட அத்தா வச்சுட்டாங்க பேர் என்ன செய்கிறது இல்லாமல் மாற்றி விடுவது நல்லது. அபூ ஹுரைரா என்பது குன்னியத்து தான். ஆனால் குன்னியத்தை கொண்டு தான் பிரபல்யம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்துல் ஷம்ஸுங்கிற அந்த பழைய பேரும் யாருக்கு தெரியாது, அப்துல் ரஹ்மான் என்கிற பேரும் தெரியாது. அபூ ஹுரைரான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, எனக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னால், நான் வீட்டில் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன பூனைக்குட்டி இருந்துச்சு. பகல் நேரங்களில் ஆடு மேய்க்கும் போது அந்த பூனைக்குட்டியை கொண்டுட்டு போவேன். இரவு நேரங்களில் ஒரு மரத்தில் அதை வச்சுடுவேன். பகலில் அதை என்னோடவே வச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த பூனையோடு விளையாடுவேன். எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. ஜனங்கள்லாம் என்னை பார்த்துட்டு அபூ ஹுரைரா பூனையின் தந்தை, பூனைக்குட்டி தந்தைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாம ஐனி சொல்கிறாங்க, நபி அவர்கள் தான் அபூ ஹுரைராவுக்கு அபூ ஹுரைரா என்கிற அந்த குன்னியத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி. வஹுவ அவ்வலு மன் கன்னா பிஹாதிஹில் குன்னியா, அவ்வலு மன் குன்னிய பிஹாதிஹில் குன்னியா லிஹிர்ரத்தின் கான யல்அபு பிஹா கன்னாஹுன் நபியு பிதாலிக். அபூ ஹுரைராவுடைய அம்மா பேர் மைமூனா. பல காலங்கள் அவர் இஸ்லாத்துக்கு வரவே இல்லை. அபூ ஹுரைராவும் கடைசி கட்டத்தில் தான் வந்திருக்கிறார். 4 வருஷம் தான் இருந்திருக்கிறார். எங்கள் அம்மா இஸ்லாத்துக்கு வரணும், ஈமான் கொள்ளணும், துவா செய்யுங்க நபியே அப்படின்னு நபிகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நபியும் துவா செஞ்சாங்க. துவா செஞ்ச மறு வினாடியே அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. துவாவின் காலமாக
மகனுடைய அந்த ஆசையின் காரணமாக நமக்கு ஒரு அமலுக்கு தௌஃபீக் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அந்த தௌஃபீக்கு நம்முடைய அத்தாவுக்கு கிடைக்கணும், அம்மாவுக்கு கிடைக்கணும், நமக்கு நெருக்கமானவங்களுக்கு கிடைக்கணும், துவா செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த தௌஃபீக் அவங்களுக்கும் கிடைக்கும். ஹைர் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் ஜலீல் கத்ரு சஹாபி ஹிஜ்ரி 7 தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 11 ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க உலகத்துலேருந்து. அதான் நம்ம சொன்ன ஒரு 4 வருஷம் காலம் சூபத். 78 ஆண்டு காலங்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஹிஜ்ரி 59 வஃபாத் ஆகிட்டாங்க. ஜன்னத்துல் பக்கீயில் தஃபன் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பிஹி கால ஹதஸனா அபு முஸாப் அஹ்மது பின் அபி பக்ரின் قال حدثنا محمد بن إبراهيم بن دينار عن أبي ذئب عن سعيد المقبوري عن أبي هريرة قال قلت يا رسول الله إني أسمع منك حديثا كثيرا أنساه. உங்களிடமிருந்து அதிகமான ஹதீஸுகளை நான் செவியுறுகிறேன், ஆனால் மறந்துடுறேனே, மறந்து போயிடுது எனக்கு. நமக்கெல்லாம் உள்ள அந்த குறை. ரூமுக்கு போனால் மறந்து போடும். இங்கேருந்து ஹதீத் என்ன சொன்னாங்க? இன்னி அஸ்மஉ மின்க ஹதீஸன் கஸீரன் அன்சாஹு. நசிய என்சா, அன்சா மறந்து விடுகிறேன். நபி சொன்னாங்க, அப்படியா? உபுசுத்துரிதாக்க, இப்போ மேலே போட்டிருக்கிற துண்டு இருக்குதே மேலாடை விரின்னாங்க. உபுசுத்துரிதாக்க இப்போ பசத்துஹு, உடனே மேலே போட்டிருந்த அந்த மேலாடையை விரித்தேன். கரஃபபி எதைஹி, கரஃப இந்த பாரு அள்ளி போட்டான். 2 கையையும் ஒன்றா இணைச்சு அள்ளி போட்டாங்க. அபூ ஹுரைரா அப்படியே துண்டுல என்னவா அள்ளி போட்டாங்க. சும்மா கால லும்ம, இந்த துண்டை எடுத்து உன் மேலே ஒத்திக்கோ, இணைத்துக்கோன்னு சொன்னாங்க. ஃபலமம் துஹு, நான் அதை அப்படியே நெஞ்சில் அணைத்து கொண்டேன். ஃபமா நசீது ஷைஅன் பாத், அதற்கு பின்னால் ஒரு சின்னதை கூட நான் மறக்கிறது. மூஜிசாவின் அடிப்படையில் நபி அவர்கள் இங்கே அபூ ஹுரைராவுக்கு பெரிய இல்மு ஹசானாவை கொடுத்துருக்குறாங்க. ஃபமா நசீது ஷைஅன் பாத். அப்போ அபூ ஹுரைரா நிஸ்யானுடைய ஷிகாயை செஞ்சுருக்கிறாங்க. நிஸ்யான் என்பது ஹிஃபுலுக்கு எதிர்பதமானது. தலைப்பு ஹிஃபுலுல் இல்ம். இந்த ஹதீஸுக்கும் ஹிஃபுலுல் இல்முக்கு என்ன தொடர்பு? இப்படி தான் தொடர்பு. மறந்து போயிடுதுங்கிறார். மறதி என்பது ஹிஃபுலுக்கு எதிரானது. ஒரு காயிதா கொல்லியாக இருக்கிறது. பிலித்திஹா தத்தபையனுல் அஷ்யா. புரியலேன்னு சொன்னால் எதிர்மறையான ஒரு விஷயத்தை சொன்னால் புரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் இந்த முனாசபத் வந்துருச்சு. இந்த தலைப்புக்கு கீழால் இந்த ஹதீஸ் உள்ளால் வருவதற்கு. இப்போ இமாம் புகாரியுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அபூ ஹுரைராவுடைய கஸ்ரத் ரிவாயத்து ஹிஃபுல் குவத்த ஹிஃபுல், நபியின் துவாவின் காரணமாக கிடைத்த குவத்த ஹிஃபுல் தான் அசல் காரணம். 4 வருஷம் 7 வருஷம் ஓதமாய் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்மளும் ராத்திரியும் பகல்லையும் ஹதரத்துக்கு பக்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் 4 வருஷ கோர்ஸ் தான் படிச்சிருக்கிறாரு. 4 வருஷ கோர்ஸ் படித்ததுனால ராத்திரியும் பகலில் இருந்ததுனாலயா? இல்லை, அவருக்கு நபியுடைய துஆவினால் கிடைத்த குவத்த ஹிஃபுலின் காரணமாகத்தான் கஸ்ரத் ரிவாயத்துன்னு சொல்லி இமாம் புகாரி இஸ்பாத் செய்கிறார். இந்த ஹதீஸ் இங்கே இருக்கிறது. புயூவில் வரும் 274, 275, அபுவாபுல் ஹர்ஸ் வல் முஸாராவில் 316 வரும். கிதாபுல் மனாக்கிபுல் வரும் 514, 515, 1093. இதே ஹதீஸு ஹதஸனா இப்ராஹிம் இப்னுல் முன்திர் கால் ஹதஸனா இப்னு அபி ஹுதைக் பிஹாதா.
வகால ஃபகரஃப பி யதிஹின், இதான் வித்தியாசம். பி யதைஹின் இருக்கிறது, பி யதிஹின் இருக்கிறது. பிஹி قال حدثنا إسماعيل قال حدثني أخي عن ابن أبي ذئب عن سعيد المقبري عن أبي هريرة قال حفظت من رسول الله صلى الله عليه وسلم وعاءين. இங்கே வந்துச்சு ஹஃபில்து, நான் நபியிடமிருந்து 2 பைகள் நிரம்ப பாடமாக்கி வச்சிருக்கிறேன். 2 பைகள், விஆஐன், 2 பைகளை பாடமாக்கி வைத்திருக்கிறேன். அம்மா அஹதுஹுமா, 2 பையில் ஒரு பையில் உள்ளதை பசத்துஹு, பரப்பிவிட்டேன், சொல்லிவிட்டேன். அம்மல் ஆஹரு, இன்னொரு பையில் இருக்கிறது, ஃபலோ பசத்துஹு, அதை நான் பரப்பினால் குத்திய ஹாதல் பல்ஊம், இந்த தொண்டைக்குழி கழுத்து வெட்டப்பட்டுவிடும் சொன்னாங்க. அபு அப்துல்லா அல் புல்ஊம் மஜ்ரத்தாம். நான் புகாரி அர்த்தம் சொல்லிட்டாரு, உணவு செல்லும் இடம், உணவு குழாய் தான் புல்ஊம். அப்போ இந்த ஹதீஸில் முத்தாபாக்கத்தை என்ன, ஹஃபில்து மின் ரசூலில்லா விஆஐன், ஹஃபில்து விஆஐன். 2 விதமான இல்மு நபியிடமிருந்து பெற்றிருக்கிறாங்க. ஒரு விதமான இல்மை ஜனங்களுக்கு சொல்லிட்டாங்க, இன்னொரு விதமான இல்மை சொல்லலைங்கிறாங்க. அபாயம் வரும், பிரச்சனைகள் வரும், என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது. ஜனங்களுக்கு தேவையான ஹலால் ஹராமை பற்றி, அகாயிதுகளை பற்றி, அஹ்காம்களை பற்றி உள்ள ஹதீஸுகளை எல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. 2வது இல்மு என்ன, இந்த 2வது இல்மு இருக்கிறதே, அது ஷரியத் சம்பந்தமானதல்ல, அஹ்காம் சம்பந்தமானதல்ல, ஹலால் சம்பந்தமானதல்லன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க தான் மறைக்கக்கூடாதாச்சு, மறைக்க முடியாதாச்சு. ஏதோ வேறு ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன, எதனுடைய இல்மு? சில பேர் சொல்கிறாங்க தஸவ்வுஃபுடைய இல்மு, ஹக்காயிக்குடைய அஸ்ராறுகள், பாமர மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவாமுன் நாசுகளால், கற்றறிந்த ஆலிம்கள் மட்டும்தான் அந்த பாகுபாடெல்லாம் படுத்த முடியும். எனவே இது பொது ஜனங்களில் பொது வெளியெல்லாம் சொன்னால் ஃபித்னா வரும், ஃபசாத் வரும், எனவே சொல்லலைங்கிறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இன்றைக்கி சூஃபிகள்ங்கிற பேரில் பாமர மக்கள்லாம் கீழே விழுவுற மாதிரி ஆலிம்களாக இருக்கிற நாம் சட்டங்களை தெரிந்து புரிந்து அல்லாஹ்வுடைய ஆற்றலை தெரிஞ்சு செயல்படுவோம். இதே விஷயங்களை போய் பொதுமக்கள் போனால் அவங்களையும் தூண்டி விடுறாங்க, எங்களை மாதிரி நீங்களும் போய் கேளுங்கன்னு சொல்லி. ஆலிம்கள் செயல்படுகின்ற அந்த அமைப்புகளை எல்லாம் பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லி அவங்கள வீணாக்கக்கூடாது. அவங்களுடைய அக்கா எதுனா இருக்காது. இப்போ தர்காவுக்கு ஜியாரத்துக்கு போகிறதுன்னு இருக்கிறது. இப்போ தானே ஹசரத் இது தான் சொல்லுவாங்க. நம்ம இப்போ நாம் ஆலிம்கள் போனோன்னு சொன்னால் முறையாக நடந்துக்கொள்ளும். எந்த தர்காவுக்கு போனாலும் சிறுக்கு வராத அளவுக்கு. இந்த வலிவில்லா யார், அல்லாஹ் யார் என்கிற முறையில் நாம் துவா செஞ்சுட்டு வருவோம். பெரிய பெரிய வலிவில்லாக்களே அல்லா தாலா அழைத்து கொண்டானே, நம்மளாம் எந்த மூலை, நம்மளாம் ஒரு நாளைக்கு போயிடணும் என்கிற அந்த உணர்வுலாம் நமக்கு வரும். அவங்களுடைய பதவி உயர்வுக்காக துவா செய்வோம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்போ ஜியாரத் என்பது உதவி தேடுவதற்காக, மக்சதில் நிறைவேறுவதற்காக ஆகிப்போச்சு பொதுமக்களிடத்தில். ஏதாவது கஷ்டம் வந்தால் நாகூர் போயிட்டு வாங்கப்பா, ஏதாவது கஷ்டம் சொன்னால் அஜ்மீருக்கு போயிட்டு வாங்க, கஷ்டம் போயிடும் என்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்கிறதுனால கஷ்டங்களை தீர்ப்பவர், நோக்கங்களை நிறைவேற்றுபவர், அல் மதத் அல் மதத். அங்கே போர்டே இருக்குது, ஹாசில் முராத் யா முராதா இப்படி இருக்குது, அங்கே யா காதிர் முராத் ஹாசில் இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் தாவீல் செய்கிறதுன்னு புரியவே இல்லை. பொதுமக்கள் என்னத்தை சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த தமீது செய்ய முடியாது.
அல்லாஹுக்கும் வலியுல்லாவுக்கும் மத்தியில் உண்டான அந்த விஷயத்தை அல்லாஹவே அல்லாஹவாக ஆக்கி வலியுல்லாவாக ஆக்கி நாம் ஜியாரத் செய்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் நீ பெரிய ஆலிம்ஸா, பெரிய ஹஜரத்து, நீ சட்ட பிரகாரம் தான் நடப்ப, முறை பிரகாரம் தான் நடப்ப, ஜியாரத்துக்கு போனேன்னு சொன்னால் பொதுமக்கள்லாம் லால்பேட்டை ஹஜரத்து வந்தாங்க, சென்னை ஹஜரத்து வந்தாங்க, அவங்க பெரிய ஹஜரத்து வந்தாங்க, இதெல்லாம் பெரிய ஆதாரமாக வச்சு அவங்க செய்கிற தப்புக்கள்லாம் காரணமாகிடுவாங்களாம். அதனால தான் ஒரு பெரிய மனிதர் சொல்கிறார், நான் பேர் சொன்னால் கூட சரியாக வராது, போங்க பொதுமக்களுடைய நடமாட்டம் இல்லாத இரவு நேரங்களில் நீங்கள் போய் ஜியாரத் செய்யுங்க. பொதுமக்கள்லாம் வருவாங்களே, அவங்களோட சேர்த்து 10ஓட 11 நீங்களும் போய் ஜியாரத் செய்யாதீங்க. அவங்க செய்கிற தப்புக்கு உங்களை காரணமாக ஆக்கிடுவாங்க. அதில் தான் வந்திருக்கிறாங்க, நான் போனால் என்னன்னு சொல்லி. இந்த அடிப்படையில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் பப்ளிக் செய்யக்கூடாது, பொதுமக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ரெண்டாவது, இது ஒரு கருத்து. இது ரெண்டாவது கருத்து, நபி அவர்கள் பின்னால் நடைபெறுகின்ற ஆட்சி மாற்றம், ஹலீஃபாக்கள் மாற்றம், யார் ஆட்சிக்கு வருவாங்க, எந்த காலத்தில் எது நடக்கும்ங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் சொன்னேன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் என்னை ப்ளஸ் பண்ணுவதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்படி சொன்ன மாதிரியே ஆட்சிகள் மாறியது, ஃபசாதுகள் ஏற்பட்டது. யசீது போன்றவர்கள்லாம் ஆட்சியில் உட்கார அளவுக்கு ஆயிடுச்சு. அதுவும் ஒரு பெரிய சஹாபி முஆவியா, அவரே அங்கே சருகிட்டார். முஆவியாவுடைய அந்த பணி, அந்த சேவை இஸ்லாத்துக்கெல்லாம் மறக்கவே முடியாது. ஆனால் எப்படியோ அத்தாவுக்கு முன்னால் நல்ல புள்ள மாதிரி நடித்து என் மகன் நல்லா தான் இருக்கிறான்னு சொல்லி, சரி பிரச்சனை வேணாம், நம்ம ஹலீஃபாவாகத்துக்கு உள்ள அலிக்கு எனக்கு மத்தியில் பிரச்சனை சமுதாயம் ரெண்டாப்பட்டுச்சு, அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாது என்பதற்காக அவர் நல்ல எண்ணத்தின் மீது நினைஞ்சிட்டார். அவர் இதையெல்லாம் நபி அவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்னேன்னே சரியாக வராதுன்ட்டாங்க. ஆக ஒரு பையன் நான் சொல்லலை, ஒரு பையன் ஜனங்களுக்கு தேவையானதை சொல்லியிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.